Hi, welcome to Recipe Guru by Sumathi. நம்ம இன்னைக்கு மின்ட் புலாவ் புதினா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஈஸி. அண்ட் புதினா உங்களுக்கே தெரியும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். அது வந்து ரிச் இன் நியூட்ரியன்ஸ், அப்புறம் இன்டைஜஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும், இம்ப்ரூவ் பிரெயின் ஃபங்க்ஷன். ஸோ நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கண்டிப்பாக இதை பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 கிளாஸ் அரிசி எடுத்து நல்லா களைஞ்சி இது மாதிரி ஊற வச்சுட்டுருக்கேன். ஒரு 15-20 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே புதினாவை நம்ம ஒரு கட்டு புதினா எடுத்து ஆஞ்சி அதை வந்து நல்லா அலம்பி வச்சுட்டுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்க போகிறோம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கொட்டி நல்லா இது மாதிரி ஒரு ஸ்மூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அரைச்சிக்கோங்க அதை. ஸோ இது மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 உருளைக்கிழங்கு தோலை எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். பச்சையாக தான், வேக வைக்கலை. அண்ட் கொஞ்சம் பச்சை பட்டாணி. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக அது போடுங்க. ஸோ சாப்பிட்றச்சே நொடில் அந்த புதினாவில் அந்த வெந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு. இப்போ நான் வந்து ஒரு குக்கரில் பண்ண போகிறேன். குக்கர் எடுத்து போட்டுருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொட்டுறேன். கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, சோம்பு இதெல்லாம் போட்டு நான் வறுத்துக்கோங்க. இது மாதிரி நான் என்னோடது வந்து நெல்லிக்காய் சாதம், புளியோரை, தேங்காய் சாதம், அது ஒரு லிங்க் இருக்குது, அதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ நான் புதினா பேஸ்ட்டு அதில் போடுறேன். ஸோ அது நல்லா போட்டதுக்கப்புறமா இந்த அரிசி தண்ணியை நல்லா இருத்துட்டு அரிசியை மட்டும் அதில் நல்லா எடுத்து போடுங்க. அப்புறம் இந்த பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கோமே அதுவும் நான் போடுறேன். அண்ட் ஆல்சோ அந்த தோல் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு அதையும் இப்போது ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதுக்கு பச்சடி கூட நல்லாயிருக்கும். அந்த பச்சடி வேணால் என்னோடய சவுத் இண்டியன் மீல்ஸ், ஃபுல் கோர்ஸ் மீல்ஸ் ஒன்று இருக்குது, அது லிங்க்கும் ஷேர் பண்ணுறேன், அதிலே பாருங்கள். இப்போ இதுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு போடுறேன். அண்ட் இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகாய் பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் ஸ்பினாச் புலாவ் அண்ட் கருவேப்பிலை ரைஸ் கூட போட்டிருக்கேன், அதோட லிங்க் கூட ஷேர் பண்ணுறேன், அது கூட பாருங்கள். இப்போது நான் வந்து தண்ணி அளவு பார்த்திங்கன்னா இதெல்லாம் முங்குற அளவுக்கு தண்ணி கொட்டணும். ஸோ இந்த புதினா பேஸ்ட்டை தவிர இந்த அரிசி ஊற வச்சுருக்கிற தண்ணியை அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த சாதம், அரிசி, இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் பாருங்கள் இது மாதிரி முங்குற அளவுக்கு தண்ணி கொட்டுங்க போதும். இப்போ நம்ம இதை மூடி ஒரு விசில் வந்தோடனே அணைச்சிடலாம். இப்போ சூப்பரான புலாவ், நல்ல ஒரு வாசனை புதினா. இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் குத்தி நல்லா கிளறி விட்ருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அப்புறம் இன்னொரு பெனிஃபிட் வந்து புதினா வந்து அந்த வாய் துர்நாற்றத்துலேருந்து நமக்கு அதை பாதுகாக்கும். அப்புறம் தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு அந்த பிரெஸ்ட் ஃபீட் பெயின்லேருந்து அதை நம்ம ப்ரிவெண்ட் பண்ணும், கம்மி பண்ணும். ஸோ கண்டிப்பாக இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த மின்ட் புலாவை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். என்னோடய இன்ஸ்டா ஹேண்டில் பை ரெசிபி குரு பை சுமதி அக்கௌண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you soon.